பந்துன்ற பேர்ல பட்ட பகல்ல இப்படி அராஜகம் பண்றீங்களா? இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? 4 வருஷமா எங்க போன பாட்டியா? எதிர்த்தியே பிரிஞ்சா மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே இருக்கு, இன்னும் மாறவே இல்லையா? என்ன கலாட்டாங்க? சாராய கடை வியாபாரி சத்தியசீல இல்ல, அவனை கைது செய்துட்டாங்கிறதுக்காக அவனுடைய அடியாளுங்கள்லாம் கடைகளை எல்லாம் மூட சொல்லி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க பாரு, என் கடையில இருக்கிற கண்ணாடி எல்லாம் ஓட்டிட்டாருங்க. சொந்த பிரச்சனையை பொது பிரச்சனையாக்கி அரசாங்க சொத்தை நாசப்படுத்துறதோ, பந்துங்கிற பேர்ல பல்குள் அடிக்கிறதோ இனிமே செஞ்சீங்க, இப்ப உனக்கு விழுந்த அடி உன் தலைவனுக்கு விழும். உடம்புல கொஞ்சம் சதை பிடிக்க கூடாது. உங்களுக்கெல்லாம் தாதாங்கிற நினைப்பு. போங்க, கனிவா அமைதியா பணிவா இருங்க. ஃபயர் என்ஜின் போன் பண்ண. நெல்லு. மறுபடியும் ஊருக்குள்ள வந்துட்டியா? கலாட்டா செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கியா? அந்த காரை கொளுத்தினது நீதானே? மேடம், காரை கொளுத்தினது சத்தியசீலோட ஆளுங்க. ஜீப்ல ஏறு. என்னங்க நீங்க எங்களுக்கெல்லாம் உதவி செய்ய வந்தவரை போய் அரசு பண்றீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? ஷட் ஏதாவது பேசணும்னா ஸ்டேஷன்ல வந்து பேசு. மரியாதையை இங்கிருந்து கலைஞ்சு போயிடுங்க, இல்லன்னா லத்தி சார்ஜ் பண்ண சொல்லுவேன். கான்ஸ்டபிள். மக்கள் தலைவன் பாண்டியன், ஏழைகளின் நண்பன் பாண்டியன், தர்மத்தின் தலைவன் பாண்டியன், பட்டாளிகளின் தளபதி பாண்டியன். இது என்ன பொதுக்கூட்ட மேடையா, போலீஸ் ஸ்டேஷனா? ஒரு குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? வெளியே போங்க, அவுட். யாருங்க குற்றவாளி? யாரோ ஒரு அரசியல்வாதியே சாராய கேஸ்ல உள்ள புடிச்சு போட்டுட்டானுங்கன்னு பந்து நடத்தணும்னு சொல்லி இந்த ரவுடி பசங்க ரோட்ல அட்டுழியம் பண்ணானுங்க. சோடா பாட்டில் அடிச்சு கடைகள்லாம் போட சொன்னானுங்க. ரோட்ல போற காரையெல்லாம் கொளுத்துனானுங்க. ஆஸ்பத்திரிக்கு கர்ப்பிணி பெண்ண ஆட்டோல போக விடாம தடுத்தானுங்க. பாண்டியன் அதை தப்புனாரு. அவர் அடிச்சானுங்க, திருப்பி அடிச்சாரு. நல்லது செய்யறவங்க எல்லாம் உள்ள புடிச்சு வச்சுட்டு கெட்டது செய்யறவங்க எல்லாம் வெளியே விட்டு வச்சிருக்கீங்களே. நல்லது செய்யறோம்னு சொல்லி சட்டத்தை யாரும் கையில எடுத்துக்க முடியாது. சட்டம் ஒழுங்க பாதுகாக்க நாங்க இருக்கோம். எங்க பாதுகாக்கிறீங்க? எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கடைசியில தானே வர்றீங்க. நாங்க மிஸ்டர் பாண்டியனை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம். கோர்ட் ஆர்டர் இருக்கா? வக்கீல் சார், அந்த கோர்ட் ஆர்டர் கொடுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். 394. எஸ் மேடம். அவரை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே. என்னம்மா, நான் போற திரும்பி வரும்போது நீங்கெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய மனுஷனா தான் திரும்பி வருவேன்னு சவால் விட்டுட்டு போனானே உன் புள்ள, இப்போ எப்படி வந்திருக்கான்னு கேளு. ஏண்டி, என் புள்ளைக்கு என்ன குறைச்சல்? இவன் ராஜா, ராஜாதி ராஜா. நீங்க வேற சும்மா இருங்கம்மா. ஏற்கனவே அக்காவுக்கு மேல கோபம். திரும்பி வந்ததும் வராதுமா பம்பு வழக்கில மாட்டிட்டு ஜாமீன்ல வந்திருக்கான். நான் ஒண்ணும் மாட்டிக்கிட்டு வரல. நாட்டுக்கு தேவையான நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேன். வந்தது வராதுமா என்னமா சண்டை? அவன் மறுபடியும் போயிடுவான். நானா போ சொல்றேன்? ஒழுங்கா இருந்தா தானே. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும்டி. இவன் எப்பவும் நேர் வழியில தான் போவான். இந்த பாண்டியன் எப்பவும் எங்கேயும் எதுலயும் ரைட். எஸ் மிஸ்டர் ரைட். உங்களோட விவாதிக்க நான் தயாரா இல்ல. நான் ஒரு வீடு வாடகைக்கு தனியா எடுத்து தங்கிக்கிறேன். சட்டத்தை மதிக்கிறேனா? சட்டத்தை மதிக்காத உன்னோட இருக்க முடியாது. இத பாருங்க, எனக்காக இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே போக வேண்டாம். தாத்தா கட்ட வீடு முன்னால இருக்கு, நான் அதுலயே தங்கிக்கிறேன். அது அவ்வளவு வசதியா இருக்காதுப்பா. நான் வசதி ஆக்கிக்கிறேன்மா. ஒரு நிமிஷம். நான் சட்டப்பூர்வமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இந்த சேலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாங்க செட்டியார், உட்காருங்க. செட்டியார், இந்த மாசம் தவணையை கட்ட முடியல. தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் அது இதுன்னு அதிகம் செலவாயிடுச்சு. கோச்சுக்காதீங்க. நான் கடனை வசூல் பண்ண வரலமா, கடன் தீர்ந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன். இந்தாங்க பத்திரம்.
இதுல வரவு வச்சு கொண்டாந்துருக்கேன். யாரு உங்களுக்கு பணம் கொடுத்தது? உங்க தம்பி பாண்டியன் தான். இப்படி ஒரு புள்ளைய பெற நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நம்மளை பத்தி அங்கே சொல்லுங்க. இப்படி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். கரெக்டா சொன்னீங்க. நான் வரட்டுமா தம்பி? நீ நல்லா இருக்கணும்ப்பா. வர்றேன். உன்னை யார் பணம் கொடுக்க சொன்னது? அப்பா பட்ட கடனை புள்ள தீர்க்க கூடாதா? அந்த அக்கறை உனக்கு இருந்தா ஆம்பளை துணை இல்லாத எங்களை தனியா விட்டுட்டு இவ்வளவு நாள் ஊர் சுத்த போயிருப்பியா? நானா போனேன். என்னைக்கு நீங்க போலீஸ் ஆபீசர் ஆனீங்களோ அன்னில இருந்தே நமக்குள்ள பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. நான் சத்தியம் தர்மம் வந்தேன், நீங்க சட்டம் ஒழுங்க. நீங்க உன்னால எனக்கு டிபார்ட்மெண்ட்லயே கெட்ட பேரு. இந்த வீட்டை பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். நீ என் கண்ணுக்கு முன்னாலே இருக்காது எங்கேயாவது போயிட்டு இருந்தீங்க. நான் முடிஞ்சா உதவி செய்யறேன், உபதிரவம் செய்ய மாட்டேன். போயிட்டேன். என்னம்மா? சரி போன. இவ்வளவு நாள் எங்க இருந்த, என்ன உத்தியோகம் பார்த்த, எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்ச? சத்தியமா சொல்றேக்கா, அது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நேர்மையா சம்பாதிச்ச பணம். அதான் எப்படின்னு கேக்குறேன். அதான் எப்படின்னு கேக்குறேன்ல. சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. விஜயா, உனக்கு 28 வயசாகுது. உன் தம்பி உனக்காக அவங்க கிட்ட பேசி உன்னை பொண்ணு பார்க்க அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கான். வழக்கம் போல தகராறு பண்ணாம உள்ள போய் ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு வாமா. யார கேட்டு இதை ஏற்பாடு? சில விஷயங்களை கேட்டு செய்யணும், சில விஷயங்களை கேட்காம செய்யணும். என் நிலைமை எப்படி சொல்றதுன்னே புரியல. எனக்கு 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 கல்யாணமே வேண்டாம். தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே, இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க. ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையில இல்ல. அதனால என் தங்கையை கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அப்பா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? போய் நமஸ்காரம் பண்ணிக்க. நல்லாருமா? பொண்ணுக்கு 10 பவுன்ல செயின், வைரத்தோடு, வளையல், குடும்பத்துக்கு தேவையான சீர்வரிசை, மாப்பிள்ளைக்கு மோதிரம், செயின், துணிமணிங்க, அதோட 20,000 ரூபாய் பேங்க்ல போடுறோம். ரொம்ப சந்தோஷம். அப்போ கூடிய சீக்கிரம் முகூர்த்த நாள் பார்த்து சொல்லி அனுப்புங்க. நாங்க வரோம். அம்மா, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தது சொல்லிட்டிய. நீ சொன்னதெல்லாம் செய்ய பணத்துக்கு எங்க போறது? மறுபடியும் இந்த வீடு அடகு வச்சாலும் அவ்வளவு பணம் வாங்க முடியாது. பாண்டியன் பம்பாயில வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப உன் கல்யாணத்துக்காக மாசம் 2,000 ரூபாய் அனுப்பினா. அதெல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். குழந்தைய காணோம். ரிப்போர்ட் வந்தது, எங்க தேடியும் கிடைக்கல. அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தா குழந்தை கிடைச்சிருமா? யார் குழந்தையோ காணாம போனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? யார் குழந்தையா இருந்தா என்ன? போன போதுன்னு விட்டுட முடியுமா? பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும்? ப்ளீஸ்மா, என்ன தொந்தரப்படுத்தாதீங்க. பிரியா, எங்கம்மா போயிருந்த? உன்னை
உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்ச தெரியுமா? கொஞ்ச நேரம் துடிக்க வச்சுட்டு அம்மாவை. உண்மையை சொல்லிடுறேன். இத்தனை வருஷமா என் மனசுல புதஞ்சு கிடக்கிற ரகசியத்தை சொல்லிடுறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அசோக்குங்கிற சிபிஐ ஆபீசருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவர் ரொம்ப நல்லவர். நானும் அவரும் கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவு செஞ்சோம். அவர்கிட்ட எதிர இழந்த அந்த சமயம் என்னிலிருந்து அவருக்கு உத்தரவு வந்தது. எங்கிட்ட கூட என்ன ஏதுன்னு சொல்லாம கூடிய சீக்கிரம் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அவரு காஷ்மீர் அனுப்பிச்சாங்களோ பஞ்சாப் அனுப்பிச்சாங்களோ அவரை பத்தி ஒரு தகவலும் தெரியல. அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் உத்தியோக விஷயமா பெங்களூர் போறேன்னு போய் சொல்லிட்டு அங்க போய் பிரியாவை பெத்துட்டு வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வேலை கரெக்ட் கொடுத்து வளர்த்த. என்னால நம்ம குடும்பம் மானம் போகக்கூடாது, 4 பேர் 4 விதமா பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் பெத்த குழந்தைய உங்க எல்லார்கிட்டையும் மறைச்சு என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. நம்மா விஜயலட்சுமி வாரண்டோட வந்து என்ன கைது செய்யறேன்னு சொன்ன, இப்ப வாரண்ட் இல்லாம நீயே கைதி ஆட்டியம்மா. என்ன எஸ்பி சார், ஒரு கொலகாரிய ஜீப்ல ஏத்திட்டு போறதா? விலங்கோட ஜனங்க மத்தியில ஏத்திட்டு போங்க, அதான் மரியாதை. ஓகே சார். வாங்க வாங்க. Pandian IPS, special squad from Delhi. I'll take her into my custody.